Hey everyone, welcome back to my channel. ஸ்ரீலங்காவிலேயே பரந்து விரிந்த தேயிலை தோட்டங்களும் அன்பான மனிதர்களும் இருக்கிற ஒரு அழகான நகரம் தான் ஹட்டன். இந்த நகரத்தின் மலைப்பகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு வடிவான நீர்வீழ்ச்சிக்கு தான் இன்றைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். லெட்ஸ் கோ. ஹட்டன் நகரத்தில் இருக்கிற ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் கோயிலில் இருந்து எங்களோட பயணத்தை தொடங்கினோம். இந்த கோயிலின் அமைதியும் அங்கே கேட்ட மணியோசையும் உண்மையாகவே மனதுக்கு ஒரு ஆறுதலை தந்தது. நகரத்தின் சத்தங்கள்ல இருந்து விடுபட்டு அமைதியான தேயிலை மனம் வீசுகிற இந்த பாதையால் மஸ்கேலியா நோக்கி புறப்பட்டேன். அதே பாதைகள், அதே மனிதர்கள், அதே கவலைகள் என்று சொல்லி சில நேரங்களில் வாழ்க்கை ஒரே மாறி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சில பயணங்கள் மட்டும் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மலைகளுக்குள்ளான பயணமும் மனதுக்கு ஏதோ ஒரு ஆறுதலை தந்ததுன்னு தான் சொல்லணும். மஸ்கேலியாவிலிருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கட்மோர் என்று சொல்லப்படுற இந்த அழகான கிராமம் இருக்குது. அதிகமான டூரிஸ்ட் விரும்பி வந்து பார்க்குற கட்மோர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம். கூகுள் மேப்புங்களை கைவிட்டாலும் வழியில் சந்தித்த மனிதர்களின் உதவியோட ஒரு மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த நீர்வீழ்ச்சியின் அழகை விவரிக்கிறதுக்கு உண்மையாகவே வார்த்தைகள் இல்லை. இந்த இடத்துல விரும்பினா கேம்பிங் கூட செய்யலாம்னு சொல்லி அங்கே கடை போட்டிருந்த ஒரு ஐயா சொன்னார். அருவி கொட்டுற இந்த அழகான காட்சியை இவ்வளவு பக்கத்தில் இருந்து பார்த்தது உண்மையாகவே ஒரு வரமென்று தான் சொல்லணும். இவ்வளவு உயரத்தில் இருந்து இந்த அழகான காட்சியை பார்க்கல உண்மையாகவே வேறொரு கனவுலகத்துக்கு வந்த மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போக வந்த வியூ பாயிண்ட்ல இருந்து இந்த அழகான கட்மோர் ஃபால்ஸுன்ற முழு வியூவையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த கட்மோர் பயணத்தில் சின்னனா தூறிக்கொண்டிருந்த மலை, பனியால மூடின மலைகள், மக்களின் எளிமையான வாழ்க்கை முறை என்று சொல்லி எல்லாமே ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. இந்த எளிமையான கட்மோர் கிராமத்தின் அழகை ரசித்து கொண்டு எங்களோட பயணத்தை முடிச்சு கொண்டோம். இன்னும் ஒரு அழகான இடத்துல உங்களை சந்திக்கிறேன். பாய்.